அனைவருக்கும் வணக்கம். பிரித்தானியாவிற்கு விசிட் விசாவிலே வருகை தர இருப்பவர்கள் அல்லது அவ்வாறான தேவைகளுக்கு பிரித்தானியாவிலே ஏதாவது குடும்ப நிகழ்வுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்காக அல்லது நண்பர்களை சந்திப்பதற்காக அல்லது வேறு தொழில் நிமித்தம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக விசிட் விசாவிலே பிரித்தானியாவுக்கு வர விரும்புபவர்கள் வர இருப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்களை நான் மிகவும் விரைவாக உங்களுக்கு உடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த விசிட் விசா அப்ளிகேஷன், அதாவது இந்த விசிட் விசாவுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த என்ட்ரி கிளியரன்ஸ் ஆஃபீஸர், அதாவது விசாவினை வழங்குவதற்கான அந்த விண்ணப்பத்தினை பரிசீலிக்கின்ற அந்த என்ட்ரி கிளியரன்ஸ் ஆஃபீஸர், அவர் உண்மையில் நீங்கள் திரும்பி உங்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்வீர்கள் என்றதை அவர்கள் உணர்ந்து கொள்ள அல்லது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த விசா வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் திரும்பி செல்வீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டிய அல்லது அதனை வெளிப்படுத்த வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஃபேமிலி டைன்னு சொல்வது, அதாவது உங்களுடைய குடும்ப இணைப்பு, உங்களுடைய நீங்கள் வாழும் நாட்டில் உங்களுடைய சொந்த நாட்டிலே உங்களுக்கும் அங்கிருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையிலான அந்த குடும்ப இணைப்பு எவ்வாறு உறுதியாக இருக்கின்றது என்ற விடயத்தை பார்ப்பார்கள். அதோடவாக நான் பின்னர் விளங்கப்படுத்துகின்றேன். அதே போல் உங்களுடைய ஃபைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அல்லது ஃபைனான்சியல் டை அல்லது எக்கனாமிக் டை என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய வருமானம் அல்லது உங்களிடம் இருக்கின்ற சேமிப்பு அல்லது உங்களுடைய அங்கு இருக்கின்ற சொத்துக்கள் எவ்வாறு உங்களை அந்த நாட்டுடன் பிணைத்து வைத்திருக்கும், நீங்கள் அந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்வதற்கான தேவை உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை மதிப்பிடுவார்கள். எனவே நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் பொழுது இந்த இரண்டு விடயங்களை மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அதை பரிசீலிப்பார்கள். நான் முதலாவது விடயத்தை சொல்லுவேன். நான் சொன்னால், அதாவது குடும்ப இணைப்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, ஃபேமிலி டை என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய குழந்தைகள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி உங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கும் பொழுது, நீங்கள் தனியே இங்கே பிரித்தானியாவுக்கு ஒரு ஒரு உறவினர்களை சந்திப்பதற்காகவோ அல்லது ஒரு நண்பரை சந்திப்பதற்காகவோ அல்லது தொழில் நிமித்தமோ வருவீர்களாக இருந்தால், உங்களுடைய ஃபேமிலி இணைப்பு என்பது உங்களுடைய சொந்த நாட்டிலே மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த நாட்டிலே உங்களுடன் 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள். அதே போல் உங்களுடைய நீங்கள் தனிநபராக, அதாவது கணவனோ மனைவியோ அற்ற தனிநபராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற சூழ்நிலையிலே நீங்கள் அந்த நாட்டிலிருந்து இங்கே விண்ணப்பிக்கும் பொழுது, இந்த நாட்டிலே உங்களுடைய ஒரு குழந்தையோ அல்லது உங்களுடைய மனைவியோ யாராவது இந்த நாட்டில் இருப்பார்களா இருந்தால் அவர்கள் அதை கருத்தில் கொள்வார்கள். இவர்கள் திரும்பி போக மாட்டார்கள். ஏன்னு சொன்னால், பிரித்தானியாவிலேயே அவருடைய அந்த குடும்ப இணைப்பு மிகவும் உறுதியாக இருக்கின்றது. எனவே இவர்கள் இங்கே தங்கிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுவார்கள். அதே போல் இந்த எக்கனாமிக் டை அல்லது ஃபைனான்சியல் டை என்று பார்க்கும் பொழுது, அங்கே உங்களுடைய சொத்துக்கள் சரியாக காட்டப்பட வேண்டும், உங்களுடைய வருமானம் சரியாக காட்டப்பட வேண்டும், வருமானம் எவ்வாறு உங்களுடைய வங்கிகளுக்கு வருகின்றது என்று காட்டப்பட வேண்டும், அவ்வாறு வங்கிகளுக்கு வராத பட்சத்தில் ஏன் அது வங்கிகளுக்கு வரவில்லை என்பதை தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அதே போல் உறுதிகள் இருப்போம் என்றால் அவர்கள் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலே வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் அந்த வருமானங்கள் உங்களுடைய பேரில் தான் இருக்கின்றது, அந்த வருமானங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய செலவுகள் போக உங்களுடைய வருமானம் போதுமானதாக இருக்குன்னு உறுதிப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலதுமாக உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வங்கி இருப்பு என்பது எவ்வளவு காலமாக அந்த வங்கியில் இருந்தாலும் அந்த வங்கி இருப்பு எவ்வாறு உங்கள் வங்கிக்கு வந்தது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்திலே கொண்டு செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய அந்த விசிட் விசாவுக்கான விண்ணப்பங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரம் அவ்வாறு அவர்கள் அனைத்தையும் பரிசீலித்து உங்களை நிராகரிப்பார்கள் இருந்தால் அதற்கு எதிராக நாங்கள் ப்ரீஎக்ஷன் புரோட்டோகால்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் சட்டத்தின் முன் செல்லப் போகின்றோம் என்ற விடயத்தை ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவித்து அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இது தொடர்பாக நீங்கள் மேலதிகமான விவரங்கள் அல்லது மேலதிகமான ஆலோசனைகள் பெற்று விசிட் விசா விண்ணப்பிக்க தேவை இருக்குமாக இருந்தால் நீங்கள் இமிகிரேஷன் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 02 03 411 0688 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். நன்றி.